ஸோ பாய்லரில் ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு குறிப்பிட்ட அளவு ஹீட் வந்து லாஸ் ஆகுது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த லாஸ் தான் ஹைட்ரஜன் லாஸு. ஸோ இந்த ஃபியூலில் வந்து ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லாஸ் ஆகுது. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். கம்பஷன் போது நம்ம வந்து ஏரை சப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ஏரில் வந்து ஆக்சிஜன் இருக்கும். ஸோ ஃபியூலில் வந்து ஆல்ரெடி நமக்கு ஹைட்ரஜன் இருக்கும்போது அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஆல்ரெடி ஹைட்ரஜன் வந்து H2, ஆக்சிஜன் வந்து O. ஸோ அந்த ரெண்டும் சேரும்போது H2O மாறுது. ஸோ H2O வந்து வாட்டர். ஸோ இந்த மாதிரி வாட்டராக மாறுறதுனால நமக்கு ஃபியூல் கொடுக்கும்போது கம்பஷன் ஆகும்போது ஸோ அந்த கம்பஷனில் வந்து வாட்டரும் கொஞ்சம் ஹீட்டை வந்து எடுத்துருது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் வந்து ஹீட் எடுக்கிறதுனால டோட்டல் ஹீட்டும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக மாறாது. கொஞ்சம் ஹீட் வந்து நமக்கு வந்து வாட்டர் மூலமாக அப்படியே ஸ்டீம் ஆகி வெளியே போயிடுது. ஸோ அதோட ஃபார்முலாவும் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா எப்படி எடுத்துருக்காங்கன்னா டோட்டல் ஹீட் அப்சர்வ் பை ஹைட்ரஜன் பை நமக்கு கொடுக்கக்கூடிய ஹைட், அதாவது கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ கலோரிஃபிக் வேல்யூனால என்னென்னா வந்து நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி இருக்குது, ஃபுல் கம்பஷன் ஆகும்போது ஃபுல்லாக வந்து எரியும் போது எவ்வளோ ஹீட்டு வந்து நமக்கு வெளியிடுது. ஸோ அந்த எவ்வளோ ஹீட்டு வெளியிடுது, எவ்வளோ ஹீட்டை வந்து ஹைட்ரஜனும் அப்சர்வ் பண்ணியிருக்குது, இந்த ரெண்டையும் வகுத்தாச்சுன்னா நமக்கு எந்த அளவு ஹீட் வந்து லாஸ் ஆகிருக்குன்னு பிடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தாச்சுன்னா எந்த அளவு ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு, வாட்டர் எந்த அளவு ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு மாஸ் ஆஃப் த வாட்டர் இன்டு ஹீட்டு. ஸோ இந்த ரெண்டு பெருக்கும்போது எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா 9 mHன்னு எடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இதில் 9 mHன்னு எடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து ஹைட்ரஜன் கடைசியில் வாட்டராக மாறி ஸ்டீமாக மாறுது. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம வந்து ஸ்டீம் தான் கன்சிடர் பண்ணணும். ஃபைனல் ஸ்டேஜாக ஸ்டீம் தான் மாறுது. ஸோ ஸ்டீமை கன்சிடர் பண்ணணும். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஸ்டீம்ஸ் ஈக்குவல் டு 9 mH. ஸோ அந்த ஸ்டீமை கன்சிடர் பண்ணுறதுனால 9 mHன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது நமக்கு மாஸ் இன்டு ஹீட்டு தான் ஹீட் அப்சர்வ்டு. ஸோ இதில் வந்து ஹைச் வந்து என்தால்பி மென்ஷன் பண்ணுது. ஸோ என்தால்பியோட ஃபார்முலா என்னென்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு. ஸோ என்தால்பி ஹீட் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால் வந்து இதை ஹீட்டுக்கு பதிலாக என்தால்பி எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ ஹீட்டை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஸ்டீமோட ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தாச்சுன்னா அது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக தான் இருக்கும். ஸோ அதனால் HCFCன்னு எடுத்துருக்குறோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து நமக்கு ஹைட்ரஜன் வந்து வாட்டராக மாறுது. ஸோ வந்து வாட்டர் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்னு எடுத்துருக்குறோம். ஃப்ளூயிடுனால வந்து எஃப்னு டினோட் பண்ணியிருக்கு. ஸோ HF என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிடு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜிலேருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கழிச்சாச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஹீட் வந்து அதை எடுத்துருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது கூட மாஸையும் இன்ட்ரு பண்ணியாச்சுன்னா எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குது. ஸோ அதை அப்படியே டோட்டல் ஹீட்டோடு, அதாவது டோட்டல் ஹீட் கலோரிஃபிக் விட வகுத்தாச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஹீட் வந்து லாஸ் ஆகிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பெர்சன்டேஜில் தேவைப்படுச்சுன்னா × 100 போட்டுக்கலாம்.